ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேஸ். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த டிசியூலேருந்து ஃபஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டான சூப்பர்மேன் படம் ஃபைனலி வந்துருச்சு. ஸோ இந்த படத்தோட நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எப்பயும் போல் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தென் இது மட்டும் இல்லாமல் ஓவராலாக என்னோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இது மட்டும் இல்லாமல் ஸ்பாயிலர்ஸ், போஸ்ட் கிரெடிட் சீன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஸ்பாயிலர் ஃப்ரீ தான். அதனால் தாராளமாக நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலான்னு இருக்கீங்க, மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல போய் ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சூப்பர்மேன் படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக இந்த படத்துக்கு உங்கள் மைண்ட் செட்டை லைட்டாக ரெடி பண்ணுற ஒரு வேலையை சொல்கிறேன். இந்த ஒரு சூப்பர்மேன் வேர்ஷனை எதிர்த்து நிறைய பேர் பேசினாங்க, நிறைய பேர் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக ஒரு டபுள் மைண்டடாக இருக்காங்க ஆடியன்ஸ்னு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆடியன்ஸாக இந்த ஒரு படத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணும். கேரக்டர்ஸ்லேருந்து ஸ்டோரி ஆர்க்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிரும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்ற லெவலுக்கு அந்த அளவு குட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. முடிஞ்ச அளவு அவங்களோட எஃபர்ட்ஸை போட்டு நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பழைய படங்கள் லைக் ஹென்ரி கவில் வெர்ஷன், ஸ்னைடர் கட் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி டோபி வெர்ஷன் ஒரு ஸ்பைடர்மேன் இருக்குது, ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வெர்ஷன் ஸ்பைடர்மேன் இருக்குது, இப்போ டாம் ஹாலண்ட் வெர்ஷன் நம்ம பார்க்கலையா, அது மாதிரி அது ஒரு யூனிவர்ஸ், அது வந்து ஒரு தனியான ஒரு விஷயன்றதை ஒதுக்கி வச்சுட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாகி போய் உட்காருங்க. நிச்சயமாக இது உங்களை என்டர்டெயின் பண்ணும். தயவு செஞ்சு அது பெஸ்ட்டு இது ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக இந்த படத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா குறை தான் நீங்கள் தேவையில்லாத நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் மைண்டை கிளியராக வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பக்கத்துலேயே எனக்கு இருந்த நிறைய விஷக்கிருமிகளாக என்ன ஹென்ரி கவில் தான் அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது ஏன் மூடையுமே கெடுத்துச்சு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் தட்டி கழிச்சிட்டு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அந்த விதத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், எப்பயுமே ஜேம்ஸ் கன் படம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேரக்டர்ஸ் ரொம்பவே ஆழமாக இருக்கும். எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர். அந்தந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு ரோல் இருக்கும், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. சூப்பர்மேனாக இந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு ஃபுல் ஃபிலிமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்மேன்ற கேரக்டருக்கான ஒரு கம்ப்ளீட் ஆர்க்கை சூப்பராக முடிச்சிருக்காரு. கிளார்க் கென்ட் அவரோட இன்னொரு வாழ்க்கை, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டார்ட் டு எண்ட் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஆர்க்கை வச்சிருக்காரு. லூயிஸ் லேன். ஸோ லூயிஸ் லேன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான கேரக்டர், எவ்வளோ சின்சியரானவங்க, அவங்க என்ன லெவலுக்கு போவாங்க, அவங்களுக்கு இந்த வேலை எந்த அளவு ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரோட ஒரு சூப்பரான ஆர்க்கு. தென் இது மட்டும் இல்லாமல் லெக்ஸ் லூத்தர். ஸோ லெக்ஸ் லூத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காமிக் அக்யூரேட்டாக இறக்கியிருக்காங்க. இது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிலிம்ஸில் பார்த்த லெக்ஸ் லூத்தர்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன், டம்மின்னு சொல்லுவேன். நிக்கோலஸ் பிரிச்சு மேஞ்சிருக்காரு லெக்ஸ் லூத்தரா. இவனை பார்த்தாலே அட்டின்னு போல் இருக்குடா அப்படின்ற மாதிரியான கேரக்டர். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவ்வளோ ஈவலாக, அவ்வளோ ஒரு பேடான ஒரு கேரக்டராக, பேடாஸான ஒரு கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் கன். ஏன் கிரிப்டோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஆர்க்கை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு. இப்படி மொத்தமாக கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. தென் ஸ்டோரி லைன், எடுத்துக்கிட்ட கதையை சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஆர்ஜின் தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மூவி தான். பட் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆர்ஜினே, சலிச்சு போன ஆர்ஜினே அந்த மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் குட்டாக இருக்குன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. லைக் இதுக்கு முன்னாடி வந்த சூப்பர்மேன் படங்கள்லாம் இந்த அளவு கொஞ்சம் ஃபன்னா கலர்ஃபுல்லாக இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. ஸ்னைடர் கட்டோட சூப்பர்மேன் வெர்ஷன் லைக் ஹென்ரி கெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மாதிரி ரகட் ஃபேஸாக, ஒரு மாதிரி மேன்லியாக தான் இருக்கும் அவர் படம் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம சூப்பர்மேன் பார்த்துருக்கோம். பட் ஒரு ஃபன்னா நாயோட கலாய்க்கிறது, டீம்மேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறது, லைக் அந்த ஒரு ஜஸ்டிஸ் கேங் வராங்களா, ஸோ அவங்க கிட்ட வந்து ஃபன்னா தக்கா பேசுறது, இது மாதிரி வந்து ஃபன்னான ஒரு தக்கான அதே மாதிரி கொஞ்சம் மேன்லியான சூப்பர்மேன், கலர்ஃபுல்லான ஒரு சூப்பர்மேன் வெர்ஷனை பார்க்க முடிஞ்சுச்சு. படமே அந்த மாதிரி தான் இருந்தது. ஜேம்ஸ் கன் படங்களே அப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சூப்பர்மேன் படமாக எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மெயின் கேரக்டரை வச்சு அந்த மாதிரியான ஒரு டோனில் ஒரு ஸ்டோரியும் ஒரு படத்தையும் ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்றதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா புது ரோலர் கோஸ்டர் ரைடாக இருந்தது. படத்தில் சீரியஸ் இருக்குது, எமோஷன் இருக்குது, ஃபன் இருக்குது, தென் இது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான மேசிவான ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கோர்த்துருக்காரு. தென் மியூசிக் ஆர்ஆர் பிரிச்சுட்டானுங்க. கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பர் சவுண்ட் பேசஸ் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸில் போய் உட்கார்ந்தீங்கன்னா நிச்சயமாக கிளியும். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஒரு பிஜிஎம் ஆரா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் அனிமேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் சூப்பர்மேனில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக புரியும். அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டு ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறையே இல்லைங்க. ஸோ ஏகப்பட்ட சூப்பரான விஷுவல் எஃபெக்ட்ஸ் லைக் ஃப்ளையிங் சீக்வன்சஸாக இருக்கட்டும், காய்ஜூ ஃபைட்டு, இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபைட்ஸு விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமே வைக்கலங்க. வாரி இறச்சிருக்காங்க காசை. அவ்வளோ தெளிவாக அப்படி இருக்குது ஸ்க்ரீனில். இதெல்லாம் ஐமேக்ஸில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆக்குறானுங்க. அந்த மாதிரி இருந்துச்சு விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு குறையே இல்லை. எங்கேயும் அங்கெல்லாம் பிசுறு தட்டலை. ஓவராலாக நல்லா இருந்தது. எனக்கு வந்து பெருசாக இந்த ஒரு படத்தில் பார்த்தோன்னே இது என்னடா அப்படின்ற மாதிரி தெரியல. டீசன்ட் குட் ஒர்க் அப்படின்னே சொல்லுவேன். சரி ஓகே ப்ரோ, இவ்வளோ சொல்கிறீங்களே ப்ரோ, அப்போ படம் பாசிட்டிவ் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்க தான் செய்யுது. அது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேரக்டர், ஸ்டோரி, விஷுவல் எஃபெக்ட்ஸ், மூவி அந்த எல்லாமே ஓகே. பட் நிறைய கேரக்டர்ஸ் இதில் இருக்காங்க. இப்போ சூப்பர்மேன் படம் தான் இது. இதில் அவரை சுற்றி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஜஸ்டிஸ் கேங்கு, தென் அதுக்கப்புறம் லெக்ஸ் லூத்தர், அவரோட டீம், இது மாதிரி பல கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்காங்க. எல்லாருமே வந்து இதில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து இதில் பெரிய பெரிய ரோல் இல்லை. ஒரு சில பர்டிகுலர் கேரக்டர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோல் இருக்குது. கிரிப்டோ, சூப்பர்மேனு, லெக்ஸ் லூத்தர், லூயிஸ் லேனு, அப்புறம் சூப்பர்மேனோட ஃபாதர், மதர், தென் இது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் கேங்கில் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸும் அந்த ஒரு ஸ்டோரி லைனும் இருக்குது. மற்ற பேர்லாம் வேணுக்குனே இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இனி வரக்கூடிய யூனிவர்ஸில் வந்து இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. அதனால் இவங்களை இதில் யூஸ் பண்ணி அப்கமிங் ப்ராஜெக்டில் அவங்கள வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்ற மேபி ஏதாவது ஒரு சில கட்டாயங்கள் ஜேம்ஸ் கன் இருந்தனால வச்சாரான்னு தெரில. அப்படியே கும்பலாக அவ்வளோ கேங்காக அவ்வளோ பேரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ கேரக்டர்ஸ், பவர்ஃபுல்லான சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குமிச்சு வச்சுருந்தாங்க இந்த படத்தில். அவங்களாம் எதுக்குன்னே தெரில. ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கேரக்டர்ஸை வச்சு மட்டுமே ஃபைட்டு, சேஸு அது மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. தென் இது மட்டும் இல்லாமல் டியூரேஷன் ரொம்ப கம்மிங்க. 2 hours தான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்ன படம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய லென்த்தான படம்லாம் பண்ணியிருக்காரு. கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3 வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours கிட்ட போகும் அந்த படம்லாம். லென்த்தான படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. பட் ஏன் இவ்வளோ ஷார்ட்டான டைம் லைன் எடுத்துக்கிட்டான்னு தெரியல. அதுவும் ஒரு சூப்பர்மேன் படத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மூவிக்கு லைக் கிரெடிட்ஸ், போஸ்ட் கிரெடிட்ஸ்னே 2 வருது. ஏன் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபிலிம்க்கு இவ்வளோ கம்மியாக எடுத்துக்கிட்டான்னு தெரியல. ஏன்னா சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபியூச்சர் லைன் அப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு, செட் பண்ணுறதுக்கு நிறைய தேவைகள் இருந்தது இந்த படத்தில். பட் அது ஏன் எம்டியாக விட்டுருக்காருன்னு அப்படின்னு எனக்கு புரியல. மேபி அப்கமிங் ப்ராஜெக்டில் அதை வந்து சிங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிமாக இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. ரியலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பை ஏற்றிட்டானுங்க. இனி இந்த டிசியூவில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா அந்தளவு ஒரு ஹைப்பை செட் பண்ணி தான் நமக்கு அனுப்புகிறாங்க. நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணலை, சத்தியமாக டிசப்பாயிண்ட் பண்ணல. என்னோட ரிவ்யூ, பர்சனல் ரிவ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4 கொடுப்பேன், நிச்சயமாக கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப என்ஜாயபிளான ஒரு சூப்பர்மேன் ஃபிலிமாக இருந்தது. மேன் ஆஃப் ஸ்டீல் நான் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்லல, அதுவும் நல்ல படம் தான். பட் அதை கம்ப்ளீட்லி இதை கம்பேர் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட். இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, இது சூப்பர் ஃபன்னாக இருக்குது. இதில் ஒரு சில லேக்ஸு, ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி வேறு லெவலாக இந்த ஒரு யூனிவர்ஸை கொண்டு வந்துருவாங்க நம்புவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏன் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அடித்து நவுத்தி அந்த ஒரு யூனிவர்ஸையே அப்படி சிதைக்கிறதுக்கு நம்ம எதுக்கு பண்ணிக்கிட்டு வரட்டும், பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் உங்களோட தாட்ஸ் அண்ட் வீஸை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. படம் பார்த்தவங்க உங்களோட ரிவ்யூ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தோட நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ இல்லைனா போஸ்ட் கிரெடிட்ஸ் சீன் எக்ஸ்பிளனேஷன் கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். அதுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.